கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? காஃபி சாப்பிட்டீங்களா? இன்றைக்கு மனமகிழ்ச்சியான பரிசுத்தமுள்ள சபை கூடி வருகிற நாள். இந்த நாளிலே சபையாய் கூடி கர்த்தரை ஆராதிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தருடைய ஊழியக்காரர்களையும் நம்முடைய மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த நாளின் காலை நேரத்திலே நம்முடைய தியானமாக லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை தியானிக்கிறோம். இதோ சர்வங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் தன்னுடைய ஊழியத்திற்கென்று 70 பேரை அழைத்து அனுப்புகிறார். அப்பொழுது அவர்களுடைய ஊழியத்தின் எல்லைகளை கர்த்தர் விஸ்தாரம் பண்ணுகிறார். சர்வங்களை மிதிக்கும்படியான அதிகாரத்தை கொடுக்கிறார். சாத்தானுக்கு விரோதமாக தங்களுடைய அதிகாரங்களை பயன்படுத்தி அவர்கள் ஜெயம் பெற்றிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே கர்த்தரால் அழைக்கப்பட்ட உங்களுக்கும் அதே போல சத்துருவின் வல்லமைகளை மேற்கொள்ளும்படியான அதிகாரத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். நீங்கள் ஜெயம் பெற்றவர்கள். சர்வங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் அவற்றை அழிக்கவும் கர்த்தர் உங்களுக்கு வல்லமையை கொடுக்கிறார். பிசாசுகளும் அசுத்த ஆவிகளும் பழைய சர்வமாக இங்கே வர்ணிக்கப்படுகிறது. பிசாசுகள் இயேசுவின் நாமத்தினாலே ஊழியக்காரர்களுக்கு இப்பொழுது கீழ்ப்படிவது போல இனிமேலும் கீழ்ப்படியும். இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு தங்களை பாதுகாக்கும் அதிகாரத்தையும் கொடுக்கிறார். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. சர்வமாக இருந்தாலும் தேள்களாக இருந்தாலும் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஒருவேளை உங்களுக்கு விரோதமானவர்கள் சர்வங்களைப் போல சீறிக்கொண்டே இருக்கலாம், தேள்களைப் போல கொட்டிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் இந்த துன்மார்க்கத்தின் வல்லமைகள் உங்களை ஒன்றும் செய்யாது. நீங்கள் அவற்றின் வல்லமைகளை மிதிப்பீர்கள், அவைகளை நசுக்குவீர்கள். அவற்றை மேற்கொள்ளும் அதிகாரத்தை ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கு, எனக்கு, நமக்கு கொடுத்திருக்கிறார். சர்வங்களும் தேள்களும் நம்மை பார்த்து சீறலாம், ஆகடியம் பண்ணலாம், எள்ளி நகையாடலாம். பிரியமானவர்களே, ஆனால் நம்மை சேதப்படுத்தும்படியான அதிகாரம் அவைகளுக்கு ஒருபொழுதும் கிடையாது. சாத்தானுடைய அந்தகார சக்திகளை மேற்கொள்வதற்கு இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அந்தகாரத்தின் வல்லமைகளை நீங்கள் மேற்கொள்ளுவீர்கள். சர்வங்களை, தேள்களை என்று சொல்லக்கூடியது சாத்தானுடைய அந்தகார வல்லமையை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இவற்றை கண்டிப்பாக நீங்கள் மேற்கொள்ள முடியும். இது இயேசு என்ற நாமத்தினாலே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம்.
இயேசுவின் இரத்தத்தினாலே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம், இயேசுடைய அபிஷேக தைலத்தினாலே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம், இந்த அதிகாரத்தை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தியாக வேண்டும். சாவுக்கு எதுவான எது ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. உங்களை சுற்றிலும் கர்த்தருடைய அக்கினி இருக்கிறது. உங்களை சுற்றிலும் கர்த்தருடைய மகிமை இருக்கிறது. உங்களை சுற்றிலும் கர்த்தருடைய வல்லமை இருக்கிறது. நீங்கள் பலத்தின் மேலே பலன் அடைவீர்கள். நீங்கள் இயேசு என்று சொல்லும் பொழுது அற்புதங்கள் நடக்கும். நீங்கள் இயேசு என்று சொல்லும் பொழுது சத்துருவின் வல்லமைகள் அலறி ஓடும். நீங்கள் இயேசு என்று சொல்லும் பொழுது பாதாளம் நடுநடுங்கும், கிடுகிடுக்கும். சாத்தானுடைய தூதர்கள் அலறி அடித்து ஓடுவார்கள். இயேசு என்று சொல்லும் பொழுது பிசாசின் வல்லமைகள் இருக்கும் இடம் தெரியாமல் ஓடிப்போகும். காரணம், சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நீங்கள் அவைகளை மிதிக்க முடியும், அவைகளை நசுக்க முடியும், அவைகளை மேற்கொள்ள முடியும். இந்த அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னவர் சர்வ சிருஷ்டியின் நாயகர். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று வாக்கு பண்ணியிருக்கிறவர் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். அதனாலே நீங்கள் சத்துருவின் எந்த காரியங்களை குறித்தும் பயப்படவோ கலங்கவோ திகைக்கவோ தேவையில்லை. நிச்சயமாக ஜெய கர்த்தர் உங்களுக்கு முன்பாக செல்கிறார். வெற்றி மீது வெற்றியை உங்களுக்கு அவர் தருகிறார். அபிஷேகம் செய்யப்பட்ட ரேமா வார்த்தைகள் உங்களை சூழ்ந்திருக்கிறது. இயேசு என்ற நாமத்தில் இருக்கிற எல்லா அதிகாரங்களும் உங்களுக்கு முன் செல்கிறது. உங்களை பாதுகாக்கும்படியாக தேவ தூதர்கள் உங்களுக்கு முன்பாக கடந்து செல்கிறார்கள். தேவ பிரசன்னம் உங்களுக்கு முன்பாக கடந்து செல்கிறது. உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான் என்ற வசனத்தின்படி கர்த்தருடைய மறைவும் கர்த்தருடைய நிழலும் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது. தைரியமாக எல்லா நேரங்களிலும் நான் இவைகளை மேற்கொள்ளும் அதிகாரத்தை இயேசுவிடத்திலே பெற்றுக்கொண்டிருக்கிறேன், ஒன்றும் எங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று சொல்லி உங்களுடைய இதயத்தில் விசுவாசித்து நாவிலே அறிக்கை செய்யுங்கள். அப்பொழுது ஜெயம் உங்களுடையதாகவே இருக்கும். கிருபை நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.